சென்னையில இருக்க எல்லா பேக்கரியும் முழு முட்டை போட்டு தான் பஃப் பண்ணணும் இருப்பாங்க. ஒவ்வொரு பைட்லயும் எக் கிடைக்குது. நிறைய விறகடுப்புல தான் பண்றாங்களா, அது வேற சொன்னாங்க. ஒரு எக் பஃப் கூட இல்லையா, முடிஞ்சிச்சா? ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டா யூஸ்வலா ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி வருது. நம்ம ஏன் முட்டை பஃப் ஒரு சீரியஸாவே பண்ணக்கூடாது? நாமெல்லாம் முட்டை பஃப்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே சாப்பிட்டுருவோம். அண்ட் இந்த வாட்டி நான் இன்ஸ்டாகிராம்ல 2 ரீல் பார்த்தேன். சரியா, 2 இடத்துல வந்து முழு முட்டை வச்சு முட்டை பஃப் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பயங்கர ரேர்ன்றனால ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பெரம்பூர்ல இருக்க ஐஎன்ஆர் பேக்கரி வந்திருக்கோம். போய் சாப்பிடுவோம், உள்ள எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஜிமேன் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா, முழு முட்டை போட்டு பஃப் இருக்கா? முட்டை பஃப் 2 வெட்டி கொடுத்துருங்க. இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கப்பா. என்னோட ஃபேவரட் காலிஃபிளவர் பக்கோடா, ஃபேவரட் காலிஃபிளவர் பக்கோடா, ஃபேவரட் காலிஃபிளவர் பக்கோடா. ஆனா நான் அப்படி இல்லடே. Thank you கா. சாஸ் இருக்கா? Yes, I eat egg puff with sauce. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. You have no idea நான் வந்து ஒரு முட்டை பஃப்க்கு எவ்வளவு எக்ஸைட் ஆவேன்னு. என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு கேட்டா அவங்களுக்கு தெரியும். ஒரு முட்டை பஃப் கிடைக்குன்னா எங்க வேணாலும் போவோம். நாங்க இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம். சென்னை மணப்பாக்கத்துல இருந்து கிளம்பி பெரம்பூர் வந்திருக்கோம். இது எவ்வளவு கிலோமீட்டர்னு அவர் எடிட்ல போடுவார். சரியா, அதை போய் பாத்துக்கோங்க. இந்த ஒரு முட்டை பஃப்க்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடுவோமா? சோல் ஃபுட்டுடா முட்டை பஃப்லாம். ஆஹா, வெஜிடேரியன்ஸ் ரொம்ப மிஸ் பண்றீங்க சீரியஸா. அடடா, சூப்பரா இருக்குப்பா. மசாலாவும் நல்லா இருக்கு, மைல்டா இருக்கு. ரொம்ப அந்த காட்டம் தெரியாம ஃபுல் முட்டை இருக்கனால நல்லா கேன் ஈட் இட் ப்ராப்பர்லி. இதெல்லாம் இந்த அரை முட்டை பஃப்ல கிடைக்குமா? அரை முட்டை போட்டீங்கன்னா ஒரு பக்கத்துல கொஞ்சோண்டு தான் எல்லாம் இருக்கும், இன்னொரு பக்கத்துல நிறைய எல்லாம் இருக்கும். இருப்பாங்க. ஒவ்வொரு பைட்லயும் எக் கிடைக்குது. இது வந்து ஒரு பெட்டிஷனா எடுத்துக்கலாமா பேசாம? சென்னையில இருக்க எல்லா பேக்கரியும் முழு முட்டை போட்டு தான் பஃப் பண்ணணும். 25 ரூபா போட்டாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா 10 ரூபா கூட பே பண்றேன். ஆனா முழு முட்டை போடுங்க தயவு செஞ்சு. இது எவ்வளவு எல்லாம் ஸ்கிரீன்ல போடுறேன். இப்ப அடுத்த ஸ்பாட்டுக்கு போலாம் வாங்க. சரி, இந்த கண்ணாடி தான் ஆக்சுவலா இந்த சீரிஸ் ஃபுல்லா போடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். முட்டை பஃப் பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல இதை மறந்துட்டேன். சோ இனிமே இதை போட்டுட்டு தான் இருக்க போறேன். அண்ட் இதோட எங்களோட 2வது முட்டை பஃப். ஓ மை காட், எவ்வளவு அழகா இருக்கு பாருடி. அந்த கடையில எங்ககிட்ட கேக்குறாங்க, என்னங்க எல்லாருமே முட்டை பஃப்னு வாங்குறீங்க அப்படின்றாங்க. யாரோ ஒருத்தர் ஹைப் பண்ணி விட்டுறனால ஓடிடுச்சு. பட் இப்ப நானுமே ஹைப் தான் பண்றேன். இது பயங்கரமா இருக்கு முட்டை பஃப். ஃபுட்ல பேலன்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு பர்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன் இவ்வளவு இருக்கணும், சிக்கன் இவ்வளவு இருக்கணும், இன்னொரு பன் இவ்வளவு இருக்கணும். கடிக்கும் போது ஒரு ஃபீல் கிடைக்கும். முட்டை பஃப்ல முழு முட்டை வச்சாதாங்க அந்த ஃபீல் வருது. நம்ம வந்து இன்னைக்கு சந்திரசேகர் அண்ணனோட இருக்கோம். இங்க வந்து ஐஎன்ஆர் பேக்கரியோட ரெகுலர் கஸ்டமரா. இது வந்து கரெக்டா கொளத்தூர் குமரநகர் செட்போர்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் ஐஎன்ஆர் பேக்கரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம் 5 ஐட்டம் ஃபேமஸ். நல்லா முதல்ல சொன்ன முட்டை பப்ஸ் ஃபேமஸ், முழு முட்டை போட்டு. 2வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைசூர் போண்டா நல்லா ஃபேமஸ். மைசூர் போண்டா எங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க காலை டைம்ல மதியான டைம்ல பாத்தீங்கன்னா நைட் டைம்ல கூட கிடைக்காது. இங்க ஸ்பெஷலா போடுறாங்க. விறகடுப்புல போடுற மைசூர் போண்டா நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு சட்னி தனி, மிளகா பஜ்ஜி, ஃபங்க்ஷன் தேவையான முறுக்கு ஐட்டங்கள். 2வது வந்து சோமஸ் ஐட்டங்கள். இதெல்லாம் வந்து பக்காவா விறகடுப்புல போட்டு பக்காவா ரெடி பண்ணி தர பேக்கரி. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 வருஷமா நான் இங்க வாங்கிட்டு இருக்கேன். எல்லாமே என் வீட்டுக்கும் சரி, என் ஃப்ரெண்டு சர்க்கிள்லயும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கரியில தான் நான் வாங்குறது. கடைக்குள்ள போய் ஐட்டம் வாங்குற அளவுக்கு ரெகுலர் கஸ்டமரா இருக்கு. அவர் சொல்லி மைசூர் போண்டா வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். யாரும் எங்கேயுமே கிடைக்காதுன்னாரு. கடலை மாவு ஐட்டங்கள்லாம் உள்ள போட்டிருக்காங்க, வெங்காயம் அதெல்லாம் போட்டு மைசூர் போண்டா ஒண்ணு சட்னியோட கொடுக்குறாங்க. சட்னி சூப்பரா இருக்குண்ணா. இதுக்கு செம்மையா இருக்கு. விஜய் சேதுபதி சொல்றாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். முதல்ல கறி போட்டுக்கோ, இப்ப குழம்பு மூடி இப்படி சாப்பிடுறோம். செம்ம டேஸ்டா இருக்கு. நான் முட்டை பஃப்க்கு தான் வந்தேன், அண்ணன் சொல்லி தான் வாங்கினேன். செம்மையா இருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க, சூடா ஃப்ரெஷ்ஷா பண்றாங்க. நம்ம டேஸ்டா இருக்கு. டெஃபினட்டா பெரம்பூர் சைடு வந்தீங்கன்னா பண்ணாம ட்ரை பண்ணுங்க. நிறைய விறகடுப்புல தான் பண்றாங்க, அது வேற சொன்னாங்க. ஐயோ, ஆல்மோஸ்ட் ஒரு ஹிடன் ஜெம் மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எல்லாத்தையும் சாப்பிட்டே மொத்தமா 90 தான் ஆச்சு. இப்ப கடைசியில நான் ஜாம் கேக்கோட இதை முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு முட்டை பஃப் ஸ்பாட் இருக்கு, அங்கதான் போறோம். வாங்க. சோ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். சென்ட்ரல்ல இருக்கோம். ஆக்சுவலா சென்ட்ரல் இந்த சவுகார்பேட் ரோடு கிட்ட இருக்கோம். நேரா பாத்தீங்கன்னா இந்த மாமல்லன் பேக்கரி ஹவுஸ், அங்கதான் போறோம். சிக்னல்ல வெயிட் பண்றதுக்கே பயங்கர டிராபிக்கா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா பைக்ல வாங்க, கார்ல வரீங்க. நாங்க கார் கஷ்டப்பட்டு நிறுத்தி வச்சிருக்கோம் ரோட்டோரமா. சோ நீங்க அந்த தப்பு பண்ணிடாதீங்க. இல்லையா, ஒரு பஃப் கூட இல்லையா? ஒரு எக் பஃப் கூட முடிஞ்சிச்சா? எந்த நேரத்துல வாய் வச்சான்னு தெரியலடா. வந்தோடனே முடிஞ்சுட்டா. ரோஸ் மில்க் இருக்கா? ஒரு ரோஸ் கிரௌட கிராஸ் பண்ணும் போதே சொன்னான், ப்ரோ போன உடனே இல்லன்னு சொல்ல போறான் அப்படின்னு. கரெக்டா இல்லன்ட்டாங்க. சோ முதல்ல அவங்கள்ட்ட எக் பஃப் இல்லன்ட்டாங்க. ஆனா அந்த வீடியோல பர்டிகுலரா எக் பஃப்பும் ரோஸ் மில்க்கும் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சரி எக் பஃப் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சா நீங்க சீக்கிரம் வாங்க, நான் வெஜ் பஃப் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா என்ன தெரியுமா பண்ணுவேன், கொஞ்சம் ஷேடியா இல்லைன்னா ரொம்ப சின்ன கடையெல்லாம் இருந்தா நான் வந்து எக் பஃபோ இல்ல சிக்கன் பஃபோ சாப்பிட பயப்படுவேன். ஸோ யூஸ்வலா வெஜ் பஃப் வாங்குவேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு சொல்றேன். ஆக்சுவலா செம்மையா இருக்குப்பா. ஃபில்லிங்கும் நல்லா தாராளமா கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டுமே செம்மையா இருக்கு. பஃப் அந்த லேயருமே வந்து ஃபிளேக்கியா இருக்கு ஆக்சுவலா.
சூப்பரா இருக்கு. இதுவுமே நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து ரோஸ் மில்க் போயிடலாம். சைலண்டா பின்னாடி ரோஸ் மில்க் குடிக்கிறான் பேக்ரவுண்ட்ல. நம்ம வாங்கின ரோஸ் மில்க். ஆக்சுவலா அடுத்து அவங்களோட ரோஸ் மில்க் ஆல்ரெடி நான் பாதி காலி பண்ணிட்டேன். நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கு ரோஸ் மில்க். நல்லா திக்கா அந்த எசன்ஸ் தான் ஊத்தி இருக்காங்க. பட் ஏதோ ஒன்னு டிஃபரெண்டா இருக்கு. அந்த ரோஸோட அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டா யூஸ்வலா ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி வருது. 45 ரூபா எழுதி போட்டிருக்காங்க. சோ 45க்கு இது கூட குடுக்கலன்னா அப்புறம் என்ன? 45 ரூபா கொஞ்சம் அதிகம் தான். பட் பாலுமே திக்கா இருக்கு. ரோஸ் மில்கோட அந்த பிளேவருமே நல்லா இருக்கு. யூஸ்வலா குடுக்குற அந்த சிரப் மாதிரி இல்ல. திஸ் இஸ் குட். கண்ணாடி மறந்துட்டேன். சரி, நான் அப்படியே கண்ணாடி போட்டு இந்த இருட்டுல இந்த ரோஸ் மில்க குடிச்சு காலி பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இஞ்சி மேனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் எந்தெந்த ஆக்சுவலா இல்ல, நம்ம ஏன் முட்டை பஃப் ஒரு சீரீஸாவே பண்ணக்கூடாது? அதானே பண்ணலாமே. ஓகே, அப்ப இனிமே இது ஒரு சீரீஸ். இது எபிசோட் 1ன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே இதுதான் வந்து புது சீரீஸ் ஆக போறோம். சென்னை ஃபுல்லா வந்து முட்டை பஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். உங்களுக்கு பிடிச்ச முட்டை பஃப் ஸ்பாட், உங்களுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்டான முட்டை பஃப் ஸ்பாட் எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க அங்க போய் ட்ரை பண்றோம். அண்ட் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.